கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மளோட ஒரு வேத வசனத்தை வந்து எழுதுகிறது. அதாவது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அதாவது ஆண்டவர் வந்து கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்துகிறார். அதாவது உணவு, உடுக்க, உடை, ஆகாரம் எல்லாம் கொடுக்குறார். ஆனால் நம்ம ஆண்டரோட பேசும்பொழுது தான் நம்ம ஆத்துமாவை என்ன பண்ணுவார்? திருப்தி ஆகுவார். ஆண்டரோட பேசுறது எப்படி? நம்மளோடலாம் ஆண்டவர் பேசுவாரா அப்படின்னு நாம நினைக்கக்கூடாது. எல்லாரோடையும் பேசுவார். அதாவது கல்லனோடையும் பேசுவார், குள்ளனோடையும் பேசுவார். கல்லனோட சிலுவையில் அவன் கல்லன் வந்து அந்த சிலுவையில் இருக்கிறப்ப அவன் அந்த எப்படியா நம்ம மரணம் அதாவது கடைசி நிமிஷம் மரணத்தில் அவன் நிற்கிறான். அப்போ வந்து ஆண்டவர் இவரை பற்றி கேள்விப்பட்டதுனால தான் அவன் வந்து என்ன செய்கிறான்? இவர் மூலம் நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிறப்ப ஆண்டவர் வந்து நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாயின்னு அந்த நேரத்தில் அவனோட ஆத்துமாவை என்ன பண்ணுறாரு? திருப்தி ஆக்குறாரு. அதே போல் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அத்தி மரத்துக்கு மேலே ஏறுறது யாருன்னா சகேயு. அவன் வந்து பெரிய பணக்காரன். அவன்கிட்ட இல்லாத வசதிகளே எதுவுமே இல்லை. ஆனாலும் அவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்குறான், தேடுறான். அதாவது அந்த அத்தி மரம் வந்து உண்மையாக அவன் குள்ளமாக இருக்கிறனால சொல்கிறேன், குட்டையாக தான் இருக்கும். கிளை வந்து பெருசு பெருசாக இருக்கும். அவன் அந்த மரத்தில் ஏறி அந்த கிளையில ஏறி எட்டி பார்த்துருப்பான், எப்படியாவது நம்மளுக்கு கிடைக்காதா? அந்த பணத்தின் மூலம் அவனுக்கு என்ன கிடைக்கல? ஒரு நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் அதை தருவாருன்னு அவன் அந்த நேரத்தில் நினச்சி தான் அவன் வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி அவன் பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனோட வந்து பேசு, சகையவே நீ இறங்கி வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதே போல் பேசுகிறார். அதே போல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அவரோட பேசுகிறப்ப நம்மளோட ஆத்துமா என்ன பண்ணும்? இந்த வற்றாத நீரூற்று யாருன்னா அது ஏசப்பா தான். அந்த வசனத்தின் மூலம் நம்மளை ஆண்டவர் வந்து நல்ல செழித்தோங்க செய்வார். நம்ம வந்து வேதத்தில் படிக்கிறப்ப கூட எல்லாரையுமே வந்து இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாரையுமே ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு? தேடி தான் போகிறார். ஆனால் இப்போ புதிய ஏற்பாடில் நம்ம படிக்கிறப்ப தேடுங்கள் என்னை கண்டடைவீர்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அதனால நம்ம வந்து இந்த காலத்தில் நம்ம வந்து ஆண்டவரை நம்ம தேடுறப்ப அவர் வந்து என்ன தென்படுவார். உதாரணமாக என்னையே எடுத்துக்கோங்களேன். நான் வந்து கொஞ்சம் நல்லா வேலை காசு அதெல்லாம் இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆலயத்துக்கு வந்து ரொம்ப சரியாக போக மாட்டேன். அப்புறம் பைபிள் படிக்கிறது இந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு ஈடுபாடோடு இருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு 2 மாதமாக சரீரத்தில் ரொம்ப பலவீனம், மரணம் பரியந்தம். அதாவது இப்போ மரணம் வந்து டாக்டர் கூட சொன்னாங்க, என்ன ஒரு 2 பாட்டில் எனக்கு 7 பாயிண்ட் தான் பிளட்டு இருந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க, நீ வந்து 2 பாட்டில் பிளட் ஏற்றிக்கம்மா, இல்லாட்டி நீ 3 மாதத்தில் இறந்துருவ அப்படின்னு. நான் வந்து என்ன பண்ணேன்? எனக்கு ஆஸ்பத்திரி போகிறதே பிடிக்காது. அப்போ நான் என்ன பண்ணேன்? மரணத்தில் அதாவது சங்கீதத்தெல்லாம் படித்து பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ அந்த எலும்பெல்லாம் நொறுங்குது அப்படின்னு தாவீது கூட ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு படுக்கையில் வந்து எலும்பெல்லாம் வலிக்கும். அவ்வளோ எனக்கு ஒரு ஃபீலிங், நடக்க முடியாது எல்லா காரியமாக. ஆனாலும் நான் வந்து என்ன பண்ணேன்? டாக்டர்களையோ யாரையுமே நான் நோக்கி பார்க்கல. இந்த வேத வசனம் தான் என்னை தேர்த்து ஒவ்வொரு காரியங்களும் மனுஷர்கள் நோகடித்தாலும் அந்த வசனம் வந்து என்னை தேர்த்தி என்னை இந்த அளவுக்கு நான் உங்களோட பேசுகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன கொண்டு இருக்கு. அதே போல் நீங்கள் தேடுங்க, கண்டடைவீங்க. நீங்கள் எந்த சூழ்நிலை மரணத்தின் வாசலில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் தேடுறப்ப அந்த சிலுவை கல்வாரியில் வந்து எப்படி திருட அந்த ஒரு செகண்ட் இருந்தால் அவனையும் சிலுவையில் போட்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவரை நடுவராக அவர் நடுவராக அந்த இடத்துல இருந்தப்ப ஆண்டவர் வந்து அவளுக்கு ஒரு விடுதலை. அதே போல் உங்களுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். நீங்கள் வந்து தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக தேட மாட்டோம். துக்கம் நம்மளுக்கு வர்றப்ப ஆண்டவரை தேடுவோம். அவர் எப்போனாலும் கைவிட மாட்டார். ஆமாம்.